இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 11ஆம் நாளாகிய இன்று இயேசுவினுடைய திரு இருதயம் எவ்வாறு இறை திட்டத்தின்படி நடக்க நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசு தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக தன் தந்தையின் திருவுளத்தின்படியே நடந்தார் என்பதை அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலிருந்தும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மனிதனாக இந்த உலகில் இயேசு பிறப்படுத்தது கூட தன் தந்தையின் திருவுளம்தான். தன்னுடைய தந்தை தன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றுவதுதான் இயேசுவினுடைய வாழ்வின் மையமாக இருந்தது. இயேசு தன் தந்தையோடு கொண்டிருந்த நெருக்கமான உறவாடல் அவருடைய பணி வாழ்வுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஒவ்வொரு முக்கியமான செயல்பாட்டுக்கு முன்னும் இயேசு தனியாக தன்னுடைய தந்தையோடு உறவாடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். தன் தந்தையின் திட்டத்தை தெளிவாக புரிந்து தெரிந்து அதற்கேற்ப தன்னுடைய பணி வாழ்வை அமைத்து கொண்டார். தன் பணி வாழ்வின் சவால்களை இயேசுவால் எதிர்கொள்ள தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அவர் கொண்டிருந்த அந்த விருப்பம் அவருக்கு மிகவும் உதவியாக இருந்தது என்று சொல்லலாம். தன்னுடைய பாடுகளுக்கு முன்பதாக கெத்சமனி தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்திய போது இயேசு, தந்தையே, நீர் விரும்பினால் இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், இருந்தாலும் என் விருப்பம் அல்ல, உம் விருப்பத்தின்படியே நடக்கட்டும் என்று தந்தையினுடைய திருவுளத்திற்கு முற்றிலுமாக தன்னை கையளித்தார். பேதுரு இயேசுவுக்கு பாடுகள் எதுவும் வரக்கூடாது, சிலுவை சாவு அவருக்கு நேரிடக்கூடாது என்று அவர் விரும்பிய பொழுது இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுவார், என் தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்று தன் தந்தையின் திருவுளத்தை தான் இயேசு முழுக்க நாடுபவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் சீர்தூக்கி பார்ப்போம். இயேசுவினுடைய திரு இருதயத்தில் காணப்பட்ட தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? இறைவனுடைய திருவுளம் நம்முடைய வாழ்விலே நிறைவேற நாம் நம்மை அனுமதிக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நாம் நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளை முன்னிட்டு சுயமாக நாம் முடிவெடுத்து அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். தந்தையின் திருவிளத்தை நாம் கேட்க பல நேரங்களில் மறுத்தும் விடுகின்றோம். இயேசுவினுடைய திரு இருதய அன்பை சுவைக்கும் மக்களாகிய நாம் இயேசுவினுடைய திரு இருதயம் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த அந்த உயரிய உன்னதமான பண்பை, தந்தையின் திருவுளத்தின்படி நடக்கக்கூடிய அந்த பண்பை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சி செய்வோம். இறைவனின் திருவுளத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும், சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும், இறை திருவுளத்தின்படி நாம் நடக்கிற பொழுது அவை அனைத்துமே காணாமல் போய்விடும். நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும். அதற்கு இறைவன் என்றும் நமக்கு துணை நிற்பார். இயேசுவினுடைய திரு இருதயம் என்றும் நமக்கு பாதுகாவலாய்
துணையா இருந்து வழிநடத்தும். இறைவனின் திட்டத்திற்கு முழுமையாக நம்மை நாமே கையளித்தோம் என்று சொன்னால் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அனைத்திற்கும் மேலாக இறைவனுடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எனவே இறைவனுடைய திருவுளத்தை நாடுவோம். இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இறை திட்டத்திற்கு முழுமையாக நம்மையே கையளிப்போம். அப்படி வாழ்கிற பொழுது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவருமே திரு இருதய அன்பின் சாட்சிகளாய் மாறுவோம்.